ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. என் அன்பு குழந்தையே, நாளை தரமான விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. இந்த முறை நீ வேண்டாம் என்று தள்ளிவிட்டு போனால் இதுவே உனக்கு கடைசி வாய்ப்பு. அப்படி செய்யாதே. இந்த கடைசி வாய்ப்பை தவற விட்டு விடாதே. நான் சொல்வதை செய். நாளையே நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். உனக்காக சிவன் தந்த அரிய வாய்ப்பு அல்லவா? இதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். நாம் கடவுளிடம் எது வேண்டுமானாலும் அவர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இருக்கும். நீங்கள் கடவுளிடம் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். இறைவனிடம் நீங்கள் பேசுங்கள். இறைவனிடம் பேசும் வார்த்தைகள் மிகவுமே வலிமையானவை. இறைவனிடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தையே சொல்லும்போது அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். இறைவனிடம் நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றப்படும். அவருடன் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் முறையிட்டு கொண்டே இருங்கள். இது நடந்தே ஆக வேண்டும், இதை சரி செய்யுங்கள் அப்பா என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். நிச்சயமாகவே அவர் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார். நம்பிக்கையோடு இருங்கள். அவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கை இருந்தால் அந்த வானமும் நமக்கு வசப்படும். இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் மிகப்பெரிய சக்தி உங்களது தேவைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றும். இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் எதுவுமே கிடையாது. அவர்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கியவருக்கு பிரச்சனையை தீர்க்க தெரியாதா? உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக அவர் வழங்கிக் கொண்டே இருப்பார். அதை யாராலும் தடுக்க முடியாது. இதுவரை இறைவன் கொடுத்ததற்கு இனி கொடுக்க போவதற்கும் என அனைத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்ல மறவாதீர்கள். உங்களை கைப்பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கும் சக்தியை முழுமையாக நம்புங்கள். நீங்கள் யார் மீது ஒருவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அது முழுமையான தூய மனதுடன் கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எது செய்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய முழுமையான லீலைகள் நமக்கு தெரிய வரும். என்றுமே அது உங்களை கைவிடாது. உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் வாரி வழங்கும். உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று நீங்களும் உங்களை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள். அதற்கு அவரே துணையாகவும் இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவரிடம் நீங்கள் தினமும் பேசிக்கொண்டே இருப்பது மட்டும்தான். என்ன அப்பா, எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆரம்பித்து எல்லாவற்றையுமே பேசுங்கள். எல்லாவற்றிற்கும் அவர் நிச்சயம் பதில் தருவார். ஆனால் அந்த பதிலுக்கு நீங்கள் கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டும். உடனடியாக நடக்க வேண்டும் என்றால் அது நடக்காது. சிறிது காலம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், உங்களுக்கான காரியங்கள் நிறைவேறப் போகும் இந்த நாட்களில் மிக பொறுமையாக இருப்பதுதான். நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையோடும் இருப்பதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் வழிபாடு, தொண்டு என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அவர் உங்களிடம் வேறு எதுவுமே கேட்கவில்லை. நான் உங்களுக்கு செய்து தருகிறேன், அதற்கு பதிலாக நீங்கள் என் மீது நம்பிக்கையும் பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறார். ஆர்வமும் சிந்தையும் உள்ள பக்தர்களின் விருத்தியில் நான் இருந்து கொண்டே அவர்களின் தொன்று தொட்டு இருக்கும் அடர்ந்த அஞ்ஞானமாகிய இருளை என்னுடைய கருணையினால் மிக்க ஒளியுடன் விளங்கும் விவேகம் என்னும் ஞான தீபத்தினால் முற்றும் நாசமடையும்படி நான் செய்வேன் என்று நீ உணர்ந்து கொள். நல்லது ஒன்றை அடைய வேண்டுமென்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான் என்று பொருள். இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாமல் இருக்கலாம். ஆதலால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறான் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரிய வரும். அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் உனக்கு தெரிய வரும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று அப்படி செயல்புரிபவனுக்கு தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வழிய வந்து தந்து விடுவேன் என்று பகவான் கிருஷ்ணன் நமக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார். அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது. அவருடைய பாதத்தையே அவர் பிடித்து கொள்வார்கள். தன்னுடைய மனப்போக்கை மாற்றுவதால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று கண்டுபிடிப்புதான் என் தலைமுறையின் மாபெரு கண்டுபிடிப்பும். எதிர்த்து சண்டையிடுவதற்கு அதிக புத்திசாலித்தனம் தேவையில்லை.
புரிந்து கொண்டு விட்டு கொடுப்பதற்கு தான் அதிக புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. அனுசரித்து போவதும் அமைதியாக இருப்பதும் மனித வாழ்க்கையின் நிம்மதிக்கான முக்கியமான மந்திரம். நெற்றியை காயப்படுத்துவதை விட முதுகை வளைத்துச் செல்வது எவ்வளவு நல்லது. பேசுவது திறமையல்ல, தனது பேச்சால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் பேசுவதே திறமை. கோபத்தில் ஒரு முறை விட்ட வார்த்தைகளை மறுமுறை சரி செய்ய முடியாது. அப்படி முயன்றால் அது ஓட்டையான குடத்தில் தண்ணீர் நிரப்புவதற்கு சமம். நல்ல புரிதல் உள்ளவர்களுக்கு சொல்ல தேவையில்லை, புரியாதவர்களுக்கு எவ்வளவு சொல்லியும் பயனில்லை. ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே நமக்கு இருக்கின்றது. நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதே நமக்கு நல்லதுதானே. காரணமின்றி ஒருவன் உங்களை அவமானப்படுத்துகிறான் என்றால் உங்கள் பாவத்தை அவர்கள் மொத்தமாக குத்தகை எடுப்பதற்கு நிகர். உமக்கு சுபிட்சம் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். அவர்களுக்கு பெரும் கேடு கிடைக்கப் போகிறது என்று நீ புரிந்து கொள். அவர்கள் உன்னை அவமானப்படுத்தினால் சந்தோஷமாகவே அதை எடுத்துக்கொள். அவர்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது என்று நீ புரிந்து கொள். உங்களை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. உங்கள் வழிகளில் நீங்கள் உண்மையாக இருங்கள். எந்த துயர் வந்தாலும் அத்துயரை போக்கி புத்துயிர் அருளும் இறைவன் உங்களோடு எப்போதுமே இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதற்குமே பயம் கொள்ளாதீர்கள். மழையளவு துயர் வந்தாலும் மாமருந்தாய் காத்து நிற்பவன் இறைவன் ஒருவனே என்பதை நீங்கள் உணர்ந்து அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார். மிக பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பதற்காகத்தான் இவற்றை எல்லாமே நான் சொல்கிறேன். நான் சொல்வது உன்னுடைய நலனுக்காக. நான் சொல்வதை தவறாமல் கேட்டு அதன்படி நடத்துக்கொள். உண்மையில் உங்களுக்கு ஒரு எதிரி உண்டு எனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். நானும் என்னை சார்ந்தவர்களும் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணத்தை மனதில் ஆழமாக விதித்து கொள்ளுங்கள். அந்த எண்ணமே அதற்கான சூழ்நிலையையும் செயலையும் தானாகவே உருவாக்கிவிடும். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும். யார் ஒருவர் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர் நன்றாகவே இருப்பார். இதை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மலரும். உங்கள் திறமையை கொள்ளும் முதல் எதிரி உங்களின் தயக்கம்தான். தயக்கத்தை நீங்கள் விட்டொழியுங்கள். எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் உங்களை பலவீனப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். மாறாக நீங்கள் எப்போதும் ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு தன்னை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் உங்களை கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் நீங்கள் இருந்து பாருங்கள். உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாகவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து நேராது. உங்களுடைய நிம்மதியும் தொலையாது. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமின்றி மகிழ்ச்சியாகவே வாழலாம். தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் குறைத்து கொண்டால், வீண் வாக்குவாதங்களை நீ தவிர்த்து கொண்டால், தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் விலக்கிக் கொண்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையும். உங்களுடைய எதிரியை உங்களுக்கு அருகிலேயே வைத்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்ப்பது எதற்காக? நான் சொல்வது புரிகிறதா? அக்கம் பக்கத்தினர் எல்லாம் உன்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள். அவர்கள்தான் என்னுடைய எதிரி என்றும் நினைக்கிறாய். உன்னை சுற்றியுள்ள உறவினர்கள் உன்னை அப்படி பார்க்கிறார்கள். அவர்கள்தான் என் எதிரி என்று பார்க்கிறாய். எல்லாமே தவறு. உன்னுடைய எதிரி வேறு எங்குமே இல்லை. அவர்கள் பேசுவது இயல்புதான். அவர்கள் பேசிவிட்டு போகட்டும். அவர்களையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உன்னுடைய எதிரி உனக்குள்ளேயே இருக்கிறது. நீ அவர்களையெல்லாம் செவிமடுத்து பார்க்காதே. நீ செவி கொடுத்து பார்க்கும்போதுதான் அவர்கள் உனக்கு தெரிகிறார்கள். செவி கொடுக்காமல் பார், அவர் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். அவர்கள் பேசுவது உன் காதுக்கு கேட்காது. நீ உன்னுடைய மனதை மட்டும் எப்பொழுதும் அலைப்பாய விடாமல் தைரியமாக ஒரு நிலையில் வைத்துக்கொள். உன்னுடைய எதிரி மனம் அலைந்து கொண்டிருக்கிறது. அந்த மனதை பிடித்து ஒரு நிலைப்படுத்து. என்னிடம் கொண்டு வா. அதாவது என்னுடைய நாமத்தை நீ ஜெபித்து கொண்டே இரு. எவ்வளவு பெரிய துயரமானாலும் துன்பமானாலும் கண்ணிமையில் நொடிப்பது போல ஒரு நொடியில் அந்த துன்பம் எல்லாம் காணாமல் போய்விடும். இது என்னுடைய வாக்கு. நான் சொல்வது நிச்சயமாகவே பலிக்கும். உன் எதிரியை முதலில் நீ அழித்துவிடு. என்னை உதாசீனப்படுத்தாமல் இதை கேள்.
மிக முக்கியமான செய்தியை சொல்லதான் நான் வந்திருக்கிறேன். இதை நீ கேள். என்னை நீ காக்க வைக்காதே என் தங்கமே. சந்தனத்தின் வாசனை திரவியம் அதை தேய்த்தால்தான் காற்றில் பரவுகிறது. ஒரு ரத்தினத்தை வெட்டி மெருகூட்டும் போது அதன் பளபளப்பும் மதிப்புமே அதிகரிக்கும். வெடி உலைகளில் தங்கத்தின் மினுமினுப்பு அதிகரிக்கும். துன்பத் தீயில் இருந்து கண்ணீர் சிந்தும் போதுதான் மனிதன் சுத்திகரிக்கப்படுகிறான். உண்மையில் கண்ணீர் உருகிய மென்மையான இதயத்தை குறிக்கிறது. கடவுளின் முன்னிலையில் ஆனந்த கண்ணீர் வருகிறது. கடவுள் அமைதியாக இருந்தால் வருந்துதல், குற்ற உணர்வு மற்றும் வலி ஆகியவற்றால் நமக்கு கண்ணீர் வருகிறது. கண்ணீரை உடல் சுத்தப்படுத்தி கண்கள் பிரகாசமாக்கும் என்று மருத்துவர்கள் கூட சொல்கிறார்கள். இதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் எதிர்மறை எண்ணங்களை துடைத்து மனிதனை உண்மையான உன்னதமாக்கும் என்று கவிஞர்களும் கூறுகிறார்கள். உண்மையில் கூறப்போனால் கடவுள் அருளிய கண்ணீர் ஒரு அற்புத மருந்தை போல மனித மனதை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி அழகுபடுத்தி மேம்படுத்துகிறது. நெருக்கடியான நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் நாம் கடவுளின் நாமத்தை ஜபிக்க வேண்டும். வாழ்க்கையின் இடர்களை சமாளிக்க கடவுள் நமக்கு ஒரு திடமான மனதை கொடுத்திருப்பார். துன்பம் இன்பம் இரண்டுமே இறைவனால் கொடுக்கப்பட்டவைதானே. எனவே இரண்டையுமே நாம் ஏற்றுக்கொள்ளதானே வேண்டும். இன்பம் வரும்போது நாம் ஏற்றுக்கொள்ளும் போது துன்பத்தை மட்டும் ஏன் தள்ளிவிட வேண்டும்? துன்பத்தை கொடுக்க தெரிந்த இறைவனுக்கு அதை போக்க வழி சொல்லி தரமாட்டாரா? நீ கவலைப்படாதே. கண்ணீரையும் புன்னகையையும் இறைவனின் பரிசாக நீ கருத வேண்டும். ஒளியின் முக்கியத்துவம் இருளில்தான் தெரியும். நீண்ட மணி நேர கடின உழைப்புக்கு பிறகுதான் ஓய்வின் மதிப்பை நம்மால் உணர முடியும். உழைத்து உழைத்து பார், ஒரு நிமிடமாவது உட்கார்ந்தால் தேவலாம் என்று உன் மனதுக்கு தோன்றும் அல்லவா? அப்படித்தான் இதுவும். துக்கத்தால் துன்பப்படும் போது இன்பம் என்னவென்று நமக்கு தெரியும். நமது பாவங்களை கழுவி பிரச்சனைகளிலிருந்து நம்மை சுத்திகரிக்கும் அப்பாவிற்கு நாம் எப்படி நன்றி இல்லாதவர்களாக இருக்க முடியும்? நாம் அவருக்கு நன்றி கூறிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படியாவது நம்முடைய கஷ்டத்திற்கு நிவாரணத்தை அவர் தந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் எந்த ரூபத்தில் வருவார் என்று நமக்கு தெரியாது. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே குரு மற்றும் ஆதி இறைக்கு நன்றி உடையவர்களாக நாம் இருப்போம். நாம் இன்று செய்யும் செயலுக்கு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இவற்றையெல்லாம் சொன்னது உனக்கு புரியாமல் தான் இருக்கலாம். இது நான் நேரடியாக சொல்லாமல் சில சூட்சுமமாகத்தான் சொல்லியிருக்கிறேன். அதை நீ புரிந்து தெளிந்து கொள். அப்போதுதான் உன் வாழ்வு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இதை நீ உதாசீனப்படுத்தாது. இன்றோடு உன் போராட்ட வாழ்வுக்கு முடிவுக்கு வந்துவிடும். நீ கவலையப்படாதே. இதை நீ ஒரே ஒரு முறை கேட்டால் என்றால் உன்னுடைய வாழ்வு இன்பமயமாக மாறும். உன் போராட்டம் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும். இது என்னுடைய சத்திய பிரமாணம். நீங்கள் முன்னேறுங்கள். கடவுள் மீதும் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீதும் நம்பிக்கை வையுங்கள். எல்லாம் என் நன்மைக்கே நடக்கிறது என்று நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். நம்பிக்கையுடன் உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். தெய்வீக திட்டத்தில் அளவற்ற புத்திசாலித்தனம் இருக்கிறது. கடந்த காலத்தை பற்றி தொடர்ந்து யோசிக்காதீர்கள். எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நீங்கள் கவலைப்படாதீர்கள். நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். அதனுடைய போக்கிலேயே நடக்கும். எதிர்காலத்தை பற்றி நினைத்து கொண்டு நிகழ்காலத்தை நீங்கள் வாழ விட்டு மறந்து விடாதீர்கள். நிகழ்காலத்திலேயே நீங்கள் வாழ்ந்து விடுங்கள். உங்கள் விதிக்கு நீங்களே சிற்பியாக இருங்கள். எப்போதும் நேர்மையாக சிந்தித்து சிறந்த சுய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். தனக்கு உதவி செய்பவர்களுக்கு கடவுள் நிச்சயம் உதவுவார். நீங்கள் நேர்மையுடன் மனதில் எந்த ஒரு தவறான குறிக்கோளும் இல்லாமல் செய்யும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். எல்லா வளங்களும் தானாகவே ஒன்றின் பின் ஒன்றாக உங்களை நோக்கி வரும். உங்களுடைய துன்பத் துயரங்கள் எல்லாமே தானாகவே பனி போல ஓடிவிடும். அன்பு, பணிவு மற்றும் இரக்கத்துடன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை தலைச்சிறந்த படைப்பாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி எல்லோரும் பேசும்படி செய்யுங்கள். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறார், அவரை போல எல்லோரும் இருக்க வேண்டும் என்று ஊரார் பேசும்படி மெய்ச்சித்து வாழ பாருங்கள். நேர்மையுடன் நீங்கள் முயற்சி செய்யுங்கள்.
உங்களுடைய முயற்சி எல்லாமே தானாகவே வெற்றி பெறும். அந்த வெற்றியிலிருந்துதான் உன்னுடைய வாழ்வும் வளம் பெறும். உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஏற்படும். பல விதங்களில் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பல வழிகளில் உனக்கு பணமும் கிடைக்கும். அந்த வெற்றியை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. நீ மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த தான தர்மங்களை செய்யும் போது கடவுள் உன்னுடனேயே தானாக வந்து விடுவார். யாரும் கேட்காத போது நீயாக சென்று உதவு. அவரின் கஷ்டம் அறிந்து அவருக்கு நீ உதவிப்பார். கடவுள் உன் கஷ்டம் அறிந்து உனக்கு உதவ முன்னோக்கி வருவார். அவரே எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வைப்பார். உன்னால் முடிந்த உதவியை மட்டும் எல்லோருக்கும் செய்துவிடு. இன்றோடு உன் போராட்ட வாழ்வு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் என்று சொன்னேன் அல்லவா? அது சத்தியமாகவே நடக்கும். என் மீது சத்தியமாகவே நடக்கும். இதை நீ ஒரு முறை கேட்டு அதன்படி நடந்து கொள். எல்லாமே உனக்காக சொல்லப்பட்டது. உன்னுடைய பிரச்சனைக்காக தீர்வுக்காக சொல்லப்பட்டது. இதை நீ செய், நல்லது நடக்கும். நம் மனிதராக பிறந்த அனைவருக்குமே சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரம் என்றால் என்ன? ஒரு மனிதர் தன் இஷ்டப்படி இருப்பதும், எவருடைய கேள்விக்கும் விளக்கம் அளிக்கக்கூடாது என்பதும், தன் இஷ்டப்படி பேசுவதும், மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும், இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள். உண்மையான சுதந்திரம் என்றால், ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையாக இருக்கிறது. அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம். ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும். ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை. அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதிக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரம், தருணம், சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே நம்மால் பயணிக்க முடியும். ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மா இருக்கும்போது, அது எழுந்து நடக்க பயிலும் போது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும். அப்போது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள். அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் அது இன்னும் அதிகமாக வேண்டும் என்று எண்ணுவார்கள். இதை வாங்கி தருகிறேன், அதை வாங்கி தருகிறேன் என்று கூறுவதை காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள். உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாகவும் வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம் அது. அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும். அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும். அப்போது கலங்கரை விளக்கமாயிருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும். அப்படி ஒரு சமயத்தில் நீ என்னை சந்தித்தாய். ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் நான் அமைதியாக இருந்தேன். உனக்கே தெரியாமல் உனக்கென்ற ஒரு நேரமும் வந்தது. என் உயிர் குழந்தையாய் என்றுமே நீ இருந்து கொண்டு இருக்கிறாய். நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்புடன் செல்கிறாய். உனக்கென்ற சுதந்திரம், உனக்கான கனவு. அதில் உன்னை நேர்மறை சாயலில் பிரதிபலிக்கச் செய்வேன். வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் உயர்ந்து நீ நிற்பாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. நான் உன்னை சோதித்து பார்த்தேன். உன்னுடைய அன்பை சோதித்து பார்த்தேன். உன் பக்தியை சோதித்து பார்த்தேன். உன்னுடைய நம்பிக்கையை சோதித்து பார்த்தேன். உன்னுடைய பலம் எது, பலவீனம் எது என்ற விசுவாசத்தையும் நான் சோதித்து பார்த்தேன். உன் அன்பின் ஆழத்தை நான் புரிந்து கொண்டேன். உன் பக்தியின் தூய்மையை நான் புரிந்து கொண்டேன். உன்னுடைய பலம் மற்றும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். எதற்குமே அஞ்சாதே, உன்னோடு நான் இருக்கிறேன். எல்லாமே நலம் பெறும். என்னை கீழே தள்ளி அள வைத்து வேடிக்கை பார்த்தவர்கள் மத்தியிலே என்னை உயர வைத்து தூக்கி அழகு பார்ப்பவர்தான் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறாய். நான் சொல்வதை எல்லாமே கேட்டுக்கொண்டுதான் இருந்தாய். ஆனால் இப்போது சமீப காலமாக என்னை நீ அலட்சியப்படுத்தினாய். அன்றே கூறினேன், நீ அலட்சியம் செய்தாய். இன்றாவது நீ கேட்பாய் என்று நான் உனக்கு வந்திருக்கிறேன். உன்னிடம் ஒரு செய்தி சொல்ல. இது உனக்கான கடைசி வாய்ப்பு. நான் சொல்வதை கேள். தேவையின்றி அச்சம், பயம், பதற்றம் அடைவதை விட்டுவிட்டு உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் சமூகத்தையும் மகிழ்வோடு வைத்திருங்கள். சிலர் எப்போதாவது பதற்றமும் பயமும் அடைகின்றனர். சிலர் அனைத்து விஷயத்திலுமே பதற்றம் அடைகின்றனர்.
ஆக மொத்தத்தில் இந்த பயம், அச்சம், பதற்றம் ஆகியவை எல்லாமே நம்மை கீழே இழுக்கும் சக்திகளாகவே எப்போதுமே இருந்து வருகிறது. பயமான அல்லது இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது நாம் எல்லோருமே பதற்றம் அடைந்திருப்போம். இது இயற்கைதான். அதே சூழ்நிலைகள் நமக்கு பழகும் போதோ, மாறும் போதோ, அல்லது அதிலிருந்து விலகும் போதோ பதற்றமும் பயமும் நம்மை விட்டு போய்விடுகிறது. இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து விலகிய பின்னும் பதற்றம் தொடர்ந்தே நீடித்தால், சட்டென காரணமில்லாமல் ஏற்பட்டாலோ அல்லது அதன் வீரியம் அதிகரித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கை முறையில் பெருமளவில் பாதித்து உடல் மன நலக்கேடுகளை விளைவிக்கிறது. இருந்த போதிலும் ஓரளவு பதற்றம் நல்லதுதான். நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கும் அவசியமானதும் கூட. இது எதிர்பாராத விபத்திலிருந்தோ தாக்குதலிலிருந்தோ நம்மை காப்பாற்றுவது மட்டுமின்றி கவனத்துடன் இருக்க செய்து வேலைகளை திறம்பட செய்ய உதவுவதுடன் சிக்கல்களை சமாளிக்க தூண்டுகோலாகவும் இது இருக்கிறது. ஆனால் எல்லா நேரமும் பதற்றமாக இருக்கும்போது உடல் மன அளவில் பல உபாதைகளை ஏற்படுத்தும் வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும். எப்பொழுதும் கவலையுடன் இருந்தால் கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படும். எளிதில் எரிச்சல் அடைவது, மன சோர்வு போன்ற மன சிக்கல்களும் ஏற்படும். பதற்றம் காரணமாக வரும் உடல் மன உபாதைகள் எல்லாம் வேறு சில நோய்களுக்கும் பொதுவானவையாகவே மாறிவிடும். எனவே பதற்றம் காரணமாக இந்த உடல் சிக்கல்கள் வரும்போது வேறு ஏதோ நோய் வந்துவிட்டதாக தவறாக கணிக்க கூடாது. பதட்டம் என்பது ஒரு மனநோய் என்று. ஆனால் அதை தொடக்கத்திலேயே நாம் கிள்ளி எறிய மறுத்தால் அது மனநோய்க்கு வித்தாகிவிடக்கூடும். உடல் அளவிலும் மனதளவிலும் ஏற்படும் பதற்றத்தின் அறிகுறிகள் எந்த விதமான சூழ்நிலையில் ஏற்படுகிறது, எவ்வளவு நேரம் நீடிக்கிறது, எப்படி சரியாகிறது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். எப்பொழுதும் தளர்வு நிலையில் இருப்பது, உங்களுக்கு ஏற்படும் மன உளைச்சல், மன அழுத்தத்தின் காரணம் அறிந்து திறம்பட சமாளிப்பது பதற்றத்தை சரி செய்ய உதவும். மெல்லிய இசையை ஒலிக்கவிட்டு கண்களை மூடி இசையினையும் உங்கள் சுவாசத்தையும் மட்டும் கவனித்தவாறு அமர்ந்திருங்கள். நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, விளையாட்டு, யோகா போன்றவற்றையும் பதற்றம் தணிக்க பெருமுதவும் காரணிகளாக இருக்கிறது. மிகையாக நகைச்சுவை நூல்கள், தன்னம்பிக்கை அளிக்கும் நூல்கள், பொது அறிவை மேம்படுத்தும் நூல்கள் அல்லது இவை தொடர்பான வலைத்தளங்களை நீங்கள் பார்வையிடுங்கள். பதற்றம் தொடர்ந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் மருத்துவரை சென்று அணுகக்கூட நேரிடும். மருத்துவர்கள் தவிர மனதத்துவ மருத்துவரையும் அணுகி ஆலோசனை பெறுங்கள். இல்லையென்றால் நான் சொல்வதை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். என்னை நீ அலட்சியம் செய்கிறாய், அதனால்தான் இவ்வளவும் உனக்கு. இன்றாவது நீ கேள், நான் சொல்வது போல செய். இதுதான் உனக்கான கடைசி வாய்ப்பாக நான் சொல்கிறேன்.